உலகளாவிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மக்களை இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பற்களுடைய பராமரிப்பு. ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்களுக்கு பூச்சிப்பல், அப்புறம் சொத்தப்பல் அப்படின்னு சொல்கிற பற்கள் ஓரியன்டான நிறைய பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து தவிக்கிறாங்க அதில். ஸோ அதை நம்ம பராமரிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இயற்கை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனால் நம்ம பற்பொடியெலாம் போட்டு நம்ம கையிலேயே தான் பல் வளர்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க வேண்டியது தான். நம்ம ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை, நம்ம எல்லாருமே ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஒயிட்டோ ரெட்டோ ப்ரௌனோ, அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டில் வந்து எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அதோட அளவை ரொம்ப கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு காலையில் மட்டும் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக 2 வேளை ப்ரஷ் பண்ணியே ஆகணும். நைட் டைமில் வெறும் ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் டைமில் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பல்லுக்குள்ளே ஒட்டுது அப்படின்ற காரணத்தினால அந்த ஒட்டி அதை சாப்பிட்றதுக்காக கிருமிகள் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அந்த உற்பத்தியை வந்து நீங்கள் தடுக்கணுன்னா இந்த ப்ராசஸ் பண்ணாதான். ரெகுலராக அந்த ரொட்டீனை மட்டும் நீங்கள் ஹேபிட் பேட்டர்னில் ஆக்கிக்கோங்க. காலையில் நைட்டு 2 வேளையும் ப்ரஷ் பண்ணணும். காலையில் தேவைப்படுறவங்க பல்பொடி போட்டு பல்லை வளக்கிட்டு கையில், அதுக்கப்புறமா வெறும் ப்ரஷ்ஷில் வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் ப்ரஷ்ஷில் இந்த நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ரொம்ப அளவுடைய பேஸ்ட்டுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி பல்ல வளர்க்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்ரெடி சொத்த பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்க ஒரு படி மேலே போய் சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரணும், 2 வேளை 3 வேளை. இது பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுக்கான சீக்வன்சஸ், அதுக்கான இது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. சரி, இப்போது அலோபதியில் இந்த சொத்த பல் வந்துட்டா ரூட் கேனல்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது பண்ணிக்கலாமா, அது நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம பற்றி பேசுவோம். இப்போ ரூட் கேனல்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பல் இருக்குது, ஒரு பல் இருக்கு இல்லையா, இந்த பல்லுடைய ரூட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ரூட் மாதிரி வரும். பல்லே வந்து இப்படி இருக்கும், சரிங்களா. நான் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். ரூட் கேனல் எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரூட் கேனல்னால் பல்லுடைய 2 ரூட் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளுக்குள்ளே நரம்பு இருக்கும், சரிங்களா. முதல்ல சொத்தை வந்து பல்லுடைய மேல் எனாமலில் தான் வரும். எனாமல்னால் பல்லுடைய மேல் பகுதியில் தான் வரும். அந்த பல்லுடைய சொத்தை ஜாஸ்தியாக ஆழமாக போக 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 அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேருன்றது ஒன்றும் இல்லை, நரம்பு. அந்த நரம்பில் போயிட்டு அந்த சொத்தை படவே வலி ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம பல்லை ஒழுங்காக பராமரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சொத்தையே வரப்போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இப்போ சொத்தையும் நம்ம வாங்கிட்டு அந்த ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக பல்லுக்குள்ளே ஓட்டை போட்டு அந்த ரூட் வரைக்கும் போயிட்டு அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேருன்றது அந்த நரம்பு, இந்த 2 நரம்பையும் பிடிங்கிட்டு ரப்பர் ஃபில்லிங் போட்டு அந்த ரப்பர் ஃபில்லிங் மேலே ஒரு எனாமல்னா விச் மீன்ஸ் செராமிக் ஃபில்லிங் போட்டு ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நாள் பட அப்போதைக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே ஃபில்லிங் எல்லாம் போட்டுருவாங்க, உணர்வு அப்படின்றது இருக்காது. ஏன் அப்படின்னா நரம்பை கட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்புறம் உணர்வு எப்படி இருக்கும். அப்போது அதுக்கு மேலே ஃபில்லிங் போட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஒரு 2 to 3 years 4 years கழிச்சு உங்களுக்கு அந்த பல்லு வலிக்க ஆரம்பிக்கும். ஏன் வலிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாகவே நம்மளுடைய பற்களுடைய தன்மை எப்படின்னா தேயும் வளரும். அப்போ அந்த பல்லு தேயாது இல்லையா, அது ஒரு மைக்ரோ சென்டிமீட்டர் மைக்ரோ இன்ச்சில் வந்து அது ஹைட்டாக இருக்கும். அந்த ஹைட்டை கம்மி பண்ணுறதுக்கான வளர்ச்சின்றதே அங்கே இருக்காது. ஏன்னா அங்கே நரம்பு இல்லை, பிளட் சர்க்குலேஷன் இல்லை, எதுவுமே இல்லை, சென்ஸும் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும், திரும்பவும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். அந்த செராமிக்கை பிளேடை வச்சு அவங்க கட் பண்ணி அந்த இன்ச்சஸை வச்சு அளந்து அதை கட் பண்ணி உங்கள் பல்லுடைய அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அப்போ திரும்ப இருக்கிறதே 32 பல்லு தாங்க. அந்த 32 பல்லையும் பிடிங்கிட்டா அப்போ டென்டிஸ்ட்லாம் எப்படி வாழ்வாங்க அப்படின்றத வச்சு இந்த ரூட் கேனலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மக்களாகி நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் தான் பராமரிச்சுக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் இது தெளிவாக பண்ணுங்கள். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். வணக்கம்.
This is a root canal treatment, which is a procedure used to save a tooth that is badly infected or decayed. First, a hole is drilled into the tooth and the infected pulp is removed. Next, there's cleaning and disinfecting of the inner canals, and then the space is filled and sealed using a rubber-like substance to prevent future infections. After the filling, the tooth is typically more fragile, so a crown or a cap is placed over it to restore strength, shape, and function. Now, this final step, like you're seeing here, helps protect the tooth from breaking down and allows it to function normally.